விஜய்க்கு தாவேகாவுக்கு 108 கண்டிஷன் போடுறீங்க. அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு அலைய விடுறீங்க. ஆனா எங்க நினைக்கிறாரோ அங்க பழனிசாமி போறார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட் கோயம்புத்தூர்ல. எனக்கு வைத்தறிச்சல் இல்ல. விஜய்க்கு ஒரு நியாயம். எடப்பாடி நினைச்சா எது வேணாலும் பண்ணிக்கலாம்னா இது என்னன்னு எனக்கு புரியல சார். மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்பொழுது பழனிசாமி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு வர்றார். எச்சரிக்கை. நான் முதல்ல சொன்னேன் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. இப்ப திருச்சி நிரூபித்து விட்டது அந்த கூட்டத்தை. போக போக அப்படித்தான் அரசியல் களம் மாறும். தொகுதி தொகுதியாக விஜய் போகும்போது முற்றிலுமாக மாறிவிடும். 4வது இடம் என்பது பழனிசாமிக்கு உறுதியாகிவிடும். திரு அன்னார் OPS, KA செங்கோட்டையன், சின்னப்பா இப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வந்து மாலை அணிவிக்க வேண்டும் என்கின்ற கருத்து எனது கருத்தாக இருந்தது. ஆனால் இன்னமும் இவர்கள் நீடித்துக் கொண்டே போவது. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விஜய் களத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது பயங்கரமான கூட்டத்தில். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாமதப்படுத்தினால், ஒற்றுமை இல்லாமல் போனால், ஆகவே மோசமான நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்துவிடும். இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கோவையில பார்த்தேன். எங்க பாரு கட் அவுட்டா இருக்கு. அதே மாதிரி சென்னையில சென்னையிலயும் பார்த்தேன். டி நகர்ல கட் அவுட்டா இருக்கு. ஒருத்தர் சொல்லுங்க. ஆனா நான் என்ன வேண்டுகோள்னா, மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன். இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறதா, எடப்பாடி ஆட்சி நடக்கிறதா என்பதுதான் எனது கேள்வி. ஏன்னா கவலையே பட மாட்டேங்கிறாரு பழனிசாமி. பர்மிஷன் இப்போ விஜய்க்கு தாவேகாவுக்கு 108 கண்டிஷன் போடுறீங்க. அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு அலைய விடுறீங்க. ஆனா எங்க நினைக்கிறாரோ அங்க பழனிசாமி போறார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட் கோயம்புத்தூர்ல. எனக்கு வைத்தறிச்சல் இல்ல. அடிச்ச காசுல தானே கட் அவுட் வைக்கிறாங்க. அங்க தலைவரையும் அம்மாவையும் பெட்டி சைஸ்ல போட்டிருக்காங்க, வத்தி பெட்டி சைஸ்ல. ஆகவே விஜய்க்கு ஒரு நியாயம். எடப்பாடி நினைச்சா எது வேணாலும் பண்ணிக்கலாம்னா இது என்னன்னு எனக்கு புரியல சார். நேற்று பார்த்து இது சரியா தெரியல எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்பொழுது பழனிசாமி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு வர்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாளில் இந்த தலைவர்களுக்கு வேண்டுகோள் மாத்திரமல்ல, எச்சரிக்கை. நான் முதல்ல சொன்னேன் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. இப்ப திருச்சி நிரூபித்து விட்டது அந்த கூட்டத்தை. போக போக அப்படித்தான் அரசியல் களம் மாறும். தொகுதி தொகுதியாக விஜய் போகும்போது முற்றிலுமாக மாறிவிடும். 4வது இடம் என்பது பழனிசாமிக்கு உறுதியாகிவிடும். ஆகவே இதை உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பேரறிஞர்